நான் டாக்டர் தீபா லலன் பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆக்னே. ஆக்னே அப்படிங்கிறது வந்து பாருங்க, நிறைய இளம் வயசு பொண்ணுங்க அப்படின்றது மட்டும் இல்லைங்க, மத்தியம வயசு லேடிஸ் கூட பாத்தீங்கன்னா மூஞ்சில பெருசு பெருசா கட்டி கட்டியா இருக்கும். அந்த கட்டி வந்து பாருங்க, இவங்க பிச்சி பிச்சி கருப்பு கருப்பா ஆக்கியிருப்பாங்க. அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து பாருங்க, அந்த கட்டியை பிச்சி பிச்சி இவங்க கருப்பு கருப்பா ஆக்கி அந்த இடம் கருப்பு கருப்பா இருக்கிறதோட மட்டும் இல்லாம நிறைய முகத்துல குழி குழியா குழி குழியா இருக்கும். இந்த குழி குழியா குழி குழியா இருக்கிறது இவங்களே வந்து பாத்தீங்கன்னா பிதிக்கி எடுப்பாங்க. அப்படி அந்த பெருசு பெருசா இருக்கிறத டாலரேட் பண்ண முடியாம பிதிக்கி எடுப்பாங்க. அப்ப கருப்பும் அவங்கள விட்டு சட்டுன்னு போவாது, பள்ளமும் விழுந்துரும். இவங்க பிதிக்கி எடுக்கல அப்படின்னாலும் பல்ல விழும். இதை என்ன சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு இங்க கண்ணத்தாண்ட மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு நெத்தி மூக்கு மூக்கு மேல எல்லாம் பல்பு மாதிரி இருக்கும். இந்த இடம் கழுத்து முதுகுல எல்லாம் வந்து நிறைய கச்ச கச்சன்னு இருக்கும். இது அக்னே வல்காரிஸ். இந்த இடத்துல மட்டும் இருக்கிறது அக்னே ரொசாசியே அப்படிம்பாங்க. இது வந்து நிறைய பேருக்கு இருக்கு. இது எதனால வருது அப்படின்னா, பொதுவா ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்களுக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் அப்படின்றது உடம்புல இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கான ஹார்மோன் அப்படின்றது இருக்கும். எப்ப பெண்களுக்கு ஹார்மோன் ஆண்களுக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் அதிக அளவுல செக்ரேட் ஆகுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, ஆன் ஓவுலேஷன், அக்னே வல்காரிஸ், அக்னே ரொசாசி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பிசிஓஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ளுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ல குறைக்கணும். ரெண்டாவது, அந்த சர்க்குலேட்டிங் டெஸ்டோஸ்டிரானை கம்மி பண்ற மாதிரி ஹோமியோபதியில எக்ஸலண்டான மெடிகேஷன்ஸ் இருக்குங்க, எக்ஸலண்டான வைத்திய முறை இருக்கு. அதை செய்யணும். கூட வந்து பாருங்க, சில பல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிள்ளைங்க நிறைய ஸ்வீட் சாப்பிடுறது, நிறைய வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில முக்கிய எடுத்த ஃபுட் சாப்பிடுறது அவாய்ட் பண்ணும். ஹீட்டான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணும். இந்த கத்திரிக்காய், கருவாடு, கோழிக்கறி, மீன் அவாய்ட் பண்ணும். பழத்துல பப்பாளி பழம், பைனாப்பிள், பலாசொலை, மாங்காய், மாம்பழம் அவாய்ட் பண்ணும். இதெல்லாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கதான் செய்யுது. பட் உங்களுக்கு எல்லா உணவுகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இயற்கையா கிடைக்கக்கூடிய பழங்கள்லயும் காய்கள்லயும் எல்லா விதமான சத்துக்களும் நிறைஞ்சு இருக்கு அப்படின்னாலும் நமக்கு எது ஒத்துக்குது அதை மட்டும் எடுத்துக்கணும், ஒத்துக்காத அவாய்ட் பண்ணிடும் இல்லைங்களா. அப்ப நீங்க ஹீட்டான ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணும், எள்ளுக்குள்ள அவாய்ட் பண்ணும். அப்ப இந்த ஹீட்டான ஃபுட்ஸ் இதை வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு அந்த சூடு சம்பந்தப்பட்ட உணவுகள் தான் காரணமா? இல்ல, அந்த உஷ்ணமான உணவுகள் ட்ரிகர் ஃபேக்டர். ட்ரிகர் ஃபேக்டர்னா ஆல்ரெடி எரிஞ்சிருக்க விளக்குல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி தூண்டுகோல் வச்சு ஏத்தி விடுற மாதிரி ஆயிடும். அப்ப இந்த மாதிரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணும். என்னென்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும். வச்சு கில்ல கூடாது, பிதுக்கி எடுக்க கூடாது, அமைதியா விடணும். அதுவும் சிலர் பின்னு போட்டு அந்த பஸ்டியூல்ஸை குத்தி சீழ அமுத்தி அமுத்தி எடுப்பாங்க, அதெல்லாம் செய்யாதீங்க. ஓகேங்களா. மன உளைச்சல் அதிகப்படியா இருக்கு அப்படின்னா அதை கம்மி பண்ணும். எங்களுக்கு மன உளைச்சலே எங்க முகம் தாங்க, எங்க முகம் ரொம்ப அசிங்கமா இருக்கு, அதுதான் எனக்கு மன உளைச்சல். அதை வந்து ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், அதுக்குன்னு ப்ராப்பரான வைத்தியங்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அந்த வைத்தியங்கள் செய்யும் போது அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் எல்லாம் அப்படியே அமுங்கி அமுங்கி அந்த வந்து கெரட்டோலைட்டிக் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்கு, தோல் உறிஞ்சு 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 நார்மல்சி வந்து அந்த மாதிரி எத்தனையோ கிரீம்ஸ் இருக்கு, எத்தனையோ ஆயின்மெண்ட்ஸ் இருக்கு ஹோமியோபதியில. அது செஞ்சுட்டு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது நிறைய நல்லது அப்படி நடக்குங்க. இதை வந்து பாருங்க, எக்ஸ்டர்னலா நம்ம சிம்பிளா ஒரு ஹோம் ரெமெடி பண்றது அப்படின்னா, இந்த மஞ்சளும் சந்தனமும் இருக்கு பாத்தீங்களா. சந்தனம் அப்படின்னும் போது நம்ம வில்லெல்லாம் வாங்கக்கூடாது. கவர்மெண்ட் ஷாப்ல போயிட்டு அந்த சந்தன அரைக்கிற கட்டை, சந்தன கட்டை நல்ல ரொம்ப நுனி கட்டெல்லாம் வாங்கக்கூடாது, நல்ல பருத்த கட்டை. அது உரைக்கிறதுக்கு ஒரு மனை கொடுப்பாங்க, அதோட சேர்த்து கொஞ்சம் பன்னீர் விட்டு அந்த சந்தனத்தை உழைக்கணும். உழைக்கும் போது இவ்வளவே கொஞ்சமா மஞ்சள், அதாவது 2 மடங்கு சந்தனம் 1 மடங்கு மஞ்சள். இதை வந்து நம்ம போட்டு அந்த மஞ்சள் தூளியும், அது கஸ்தூரி மஞ்சளா இருந்தாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கொம்பு மஞ்சள், கப்பு மஞ்சள், எந்த உர மஞ்சள் எந்த மஞ்சளா இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுட்டு 2 மடங்கு சந்தனத்துக்கு 1 மடங்கு மஞ்சள் அரைக்கிறது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டர், நம்ம பன்னீர் போட்டு நல்லா அரைச்சு நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, அதுக்குன்னு உரிய சோப்ஸ் இருக்குங்க, ஆயின்மெண்ட்ஸ் இருக்கு, கூட இந்த ஹோம் ரெமடி அப்படின் போது ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம படுக்கணும். இது ரெகுலரா செய்யும் போதே அந்த அக்னே வல்காரிஸ்னோட ஒரு வீரியம் அப்படின்றது குறையுங்க. அதுக்கும் மேல இன்டர்னல் மெடிகேஷன்ஸ் அப்படின்னா ஹோமியோபதி இஸ் பெஸ்ட். கண்டிப்பா வந்து பாருங்க, இதை ஏறக்குறைய ஒரு 21 days நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பரான ரிசல்ட் அப்படின்றது வரும். தேங்க்யூ.